வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். காமராஜ் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் நடந்த அறிமுக கூட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஷ்டிரிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞர் அணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக் தேவா, அருண் சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் ராஷ்டிரிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்ட தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ளது. இதனையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி வரும் 3 புதுச்சேரி வருகிறார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் என்டிஏ அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளது. ஆகவேதான் புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க உள்ளனர். வரும் 30 மாலை 5:30 மணிக்கு எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி புதுச்சேரி காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன். இதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் வரும் 6 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வருகிறார். திருக்கனூர் கடைவீதியில் நடக்கும் என்டிஏ வேட்பாளர்களுக்கான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். இதனை பாஜக கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேதாஜி நகரில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று நேதாஜி 2, சூளைமேடு, வீரன் கோவில் தெரு, அழகர்சாமி வீதி, ரங்கநாதன் வீதி, அந்தோனியார் கோவில் வீதி, பாரதியார் வீதி, தேசமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, தண்ணீர் காட் வீதி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இழந்த உப்பளம் தொகுதியின் பெருமையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன், தொகுதியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரசாரத்தின் போது முன்னாள் கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, நேதாஜி நகர் வார்டு கழக செயலாளர் பிரகாஷ், ஞானசேகர், செல்வம், பாஸ்கர், குணசேகரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தை எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், துர்கா நகர், செட்டிக்களம், சச்சின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட குப்பம்பேட், செட்டிக்குளம், துர்கா நகர், மணக்குளு விநாயகர் நகர், சச்சு நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக
அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியில் புதிதாக 11 நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவராக உத்தரவேல், துணைத் தலைவர்கள் பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல் என்கின்ற ரமேஷ், ஜனகரன் என்கின்ற தமிழ், தினேஷ், கான்சிங் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், வைத்தியநாதன் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆர்த்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத யாருக்கும் வாக்கு இல்லை. வீடுகளில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதியில் சுத்தமான குடிநீர் இல்லை, பாதுகாப்பான மின் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக உள்ளது. இந்த நிலையில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சில வீடுகளில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற வாசகம் அடங்கிய சிறிய அளவிலான போஸ்டர் வீடுகளில் ஒட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து மக்கள் நலசங்க நிர்வாகிகள் குமார், ஆனந்தன், பிரகாஷ், சேகர் ஆகியோர் கூட்டாக கூறியதாவது: காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு எங்கள் தெருவில் பூமிக்கு அடியில் சென்ற மின் வயல்கள் பழுது காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக தெரு விளக்குகள் எரியவில்லை. அதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்குள்ள 4 வணிக வளாகங்கள் மற்றும் மின் அலுவலகம் 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே பாழடைந்து கிடக்கிறது. இதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நகராட்சியும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டுக்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு தெருவிலும் குடிநீர் குழாய் புதுப்பிப்பதற்காகவும், சைடு வாய்க்கால் அமைப்பதற்காகவும், விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காகவும் கடந்த மாதம் பூமி பூஜை செய்து எந்த பணியும் துவங்கவில்லை. தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் ஒரு பூமி பூஜையை செய்து எங்களை ஏமாற்றியதாக தெரிகிறது. புதுச்சேரியில் மக்களுக்கான அடித்தட்டு அதிகார உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தாமல் சூழ்ச்சி செய்து முடக்கியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். எங்கள் ஓட்டு நோட்டாவுக்கே என்ற முழக்கத்துடன் தேர்தலை புறக்கணிப்பு செய்கிறோம் என தெரிவித்தனர். மக்களின் பாதுகாப்புக்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் பலர் உடனிருந்தனர்.
ஈஸ்டர் திருவிழாவின் முன்னோட்டமாக புதுச்சேரியில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறு பவனி மேற்கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று குருத்தோலை ஞாயிறு வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஜெருசலம் நகருக்குள் நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பு நிகழ்ச்சிதான் இந்த குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி. பாஸ்கா விழாவிற்காக இயேசு கிறிஸ்து ஜெருசலம் நகருக்குள் வரும்போது அவருக்கு குருத்தோலைகளை விரித்து யூத மக்கள் வரவேற்பு அளித்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள இருதய ஆண்டவர் பசலிகா தேவாலயத்தில் பங்கு சந்தை பிச்சை முத்து சிறப்பு பிரார்த்தனை செய்து குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றதில் நகரை வலம் வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தனர். இதேபோல் ரெட்டியார்பாளையம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது. பங்கு தந்தை ஜோசப் பால் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி குருத்தோலை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதேபோல் புதுச்சேரியில் ஜென்மராகினி மாதா ஆலயம், விண்ணற்பு அன்னை ஆலயம், வெள்ளியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தனர். அப்போது ஓசோனா என்ற வாழ்த்து பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் பங்கேற்றனர். இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் கோரிமேடு காமராஜ் நகர் பகுதியில் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு காமராஜ் நகர் பகுதியில் உள்ள வீடுகளில் மக்களை பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களிடம் அவர் பேசியபோது, நம்முடைய தொகுதியில் கடந்த 30 வருடங்களாக நான் மக்கள் சேவையாற்றி வருகிறேன். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளும் தொடர்ந்து செய்து வருகிறேன். நீங்க என்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதையும் செய்து கொடுப்பேன். பெண்களுக்கு சுய தொழில் உருவாக்கி அவர்களுக்கு மாத வருமானம் பெற்றுக் கொடுப்பேன். சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பேன். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன் என பல்வேறு வாக்குறுதிகளை மக்களிடையே தெரிவித்தார். முன்னதாக சாலை ஓரத்தில் இருந்த கூழ்கடை ஒன்றில் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் கூழ் வாங்கி குடித்து நானும் எளிய மக்களின் தோழன் என்பதை நிரூபணம் செய்தது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை ஏற்படுத்தியது. இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதி செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 28 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற குறைகேட்பு கூட்டம் நடந்து வருகிறது. அதன்படி நேற்று முதலியார்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், தெற்கு பகுதி எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை நேரடியாக கேட்டு அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, பயிற்சி IPS அதிகாரி டேனியல் ராஜ், எஸ்பிக்கள் சுபம் சுந்தர் கோஷ், பழனிவேல் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார் பெற்றனர். லாஸ்பேட்டையில் வம்சதா ரெட்டி தலைமையிலும், மாகேவில் எஸ்பி விஜயன்குமார் தலைமையிலும், ஏனாமில் எஸ்பி வரதராஜன் தலைமையிலும் பொதுமக்கள் புகார்களை கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரியில் நடந்த மக்கள் மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக 13 பெண்கள் உட்பட 159 பேர் கலந்து கொண்டு 34 புகார்கள் அளித்தனர். இதில் உடனடியாக 28 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டன. தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கி வைரம் சின்னத்தில் போட்டியிடும் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் தமது தேர்தல் புதுச்சேரியில் VIP தொகுதி என அறியப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் பெண் வேட்பாளராக தமது சேவைக்காக ஜனாதிபதி விருது பெற்ற பங்காரம்மாள் கருணாகரன் வைரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். பங்காரம்மாள் கருணாகரன் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 48 ஆண்டு காலமாக வாழ்ந்து தொகுதியின் உள்ளும் புறமுமாக மக்களின் தேவையை அறிந்தவர். தமது ஒப்பற்ற தொடர் சேவைகளின் மூலமாக மக்களால் தங்கம் என அழைக்கப்பட்டவர் மற்றும்
செம்மணி சிகரம் விருது பெற்றவர். இன்று காலை அவை நகர் ராஜகணபதி கோவிலில் தரிசனம் செய்து உங்கள் தொகுதியில் இருக்கும் உங்களில் ஒரு வேட்பாளர் என்ற நிலையில் என் தொகுதி என் பொறுப்பு என்ற கொள்கையோடு தட்டாஞ்சாவடி தொகுதியின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு தமது தொகுதியை மாற்ற காத்திருக்கிறேன் என கூறி தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி தமது ஆதரவாளர்களோடு வாக்கு சேகரித்தார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.